அதானி மீது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு என்ன? மொபைல், லேப்டாப் இதெல்லாம் பறிமுதல் செய்து அதுல இருக்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது தெளிவாக அவங்க கணக்கே வச்சிருக்காங்க, யார் யாருக்கு எங்கெங்க எவ்வளவு கையூட்டு கொடுத்தாங்க. பலரும் கேட்கறது, இங்க உள்ள பிரச்சனைக்கு எதுக்கு அமெரிக்காவில் ஏதோ பிரச்சனை பண்றாங்க, இந்திய அரசு ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒப்பந்தம். அந்த அடிப்படையில இப்ப இந்த கான்ஸ்பிரசி எப்படி அவங்க ஒரு 12 ஜிகாவாட் ஒரு பக்கம் மத்திய அரசுக்கு விற்கிறாங்க, அதை வாங்கறதுக்கான ஏற்பாடும் எப்படி பண்ணியிருக்காங்க? சூரிய எரிசக்தியை அதானி நிறுவனத்திலிருந்து 10% வாங்கி ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயப்படுத்தப்பட்டது. ஒன்றியத்திலிருந்து மேலிருந்து கிடைக்கக்கூடிய மின்சாரத்தை குறைச்சிருவோம், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சப்சிடியை குறைச்சிருவோம், இப்படின்னு மிரட்டி மாநில அரசுகளை பணிய வைக்கிறது என்பது நடந்திருக்கிறது என்பதுதான். எங்களுக்கு இது இவ்வளவு விலை கொடுத்து தேவையில்லைன்னு அப்படி மாநில அரசு சொன்ன போது, நீங்க போட்ட ஒப்பந்தத்தை நீங்க மீறக்கூடாதுன்னு சொல்லி ஒன்றிய அரசு அமெரிக்க தரப்பிலிருந்து அவங்களால அடுத்த கட்டம் என்ன பண்ண முடியுது? இதை பார்த்துட்டு உடனடியாக கென்யாவினுடைய அதிபர் பாராளுமன்றத்திலே அறிவிச்சுட்டாரு, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறோம். இஸ்ரேலோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இஸ்ரேலுக்கு ட்ரோன்ஸ் இங்கிருந்து அந்த ஆள் தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாரு, ஆர்ம்ஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்தியாவினுடைய வங்கிகள் ரொம்ப பாதிப்பு இருக்கு. அது வங்கித்துறைக்கே ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கக்கூடிய அபாயம் என்பது இருக்குதுன்னு பார்க்கணும். ஒரு செபி செய்ய தவறியதை இந்தியாவில் உள்ள பங்கு சந்தை வர்த்தக நிறுவனம் அவங்க ஒழுங்குபடுத்த தவறியதை, அவங்க கண்காணிக்க தவறியதை அமெரிக்கா உள்ள SEC அவங்க கண்காணிக்கிறாங்க. செய்தி வெளி வந்த பிறகு இந்தியாவில் உள்ள கட்சிகள், குறிப்பாக இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள், அவங்க என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் இதுக்கு பண்ணியிருக்காங்க? அவங்க தெருவில் இறங்கி போராடணும். அப்படி போராடினா தான் ஒரு மாற்று வரும். இது மேல டிஎம்கே உடைய நிலைப்பாடு வாய்த்த எதிர்ப்புக்கு போதுமானதா இருக்கு நீங்க கருதுறீங்களா? அரசியல் சாசனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு வளர்ச்சி அரசு தரப்புல இருந்து தலைமை அமைச்சர் மோடியோ அல்லது நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனோ இதுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு எடுத்து அவங்க பதவி விலகணும் அப்படின்னு அதானி நிறுவனத்தின் மீது மீண்டும் ஒரு சர்ச்சை எழுந்திருக்கிறது. அது அமெரிக்காவிலிருந்து தான் எழுந்திருக்கிறது. அமெரிக்க பங்கு சந்தை இந்தியாவில் அதானி நிறுவனம், அது கிரீன் எனர்ஜி நிறுவனம், இந்திய அரசு அலுவலர்களுக்கு ஒரு கையூட்டு கொடுத்து சில ஒப்பந்தங்களை பெற்றிருப்பது பற்றி கடந்த வியாழக்கிழமை இந்த அறிக்கையை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதானியுடைய மருமகன், பிறகு 306 அதிகாரிகள், நிறுவனத்தின் அதிகாரிகள், அவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டை சுமத்தி அவர்களுக்கு ஒரு கைது பிடியாணையும் அறிவித்திருக்கிறது அமெரிக்க நீதிமன்றம். இதை ஒட்டி பீப்புள்ஸ் கமிஷன் ஃபார் பப்ளிக் பொதுத்துறை மற்றும் பொது சேவை நிறுவனங்களுக்கான மக்கள் ஆணையம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. போது அனைத்து இந்திய வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பின் முன்னாள் பொதுச் செயலாளர் தோழர் தாமஸ் பிராங்கோ அவர்கள் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இப்ப அவரோடு தான் நாம் இந்த உரையாடலை நடத்தப் போகிறோம். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஹிண்டன்பர்க் நிறுவனம் பங்கு சந்தையில் அதானி நிறுவனம் செய்த முறைகேடுகள் பற்றி ஒரு அறிக்கையை கொண்டு வந்திருந்தார்கள். பிறகு இந்தியாவில் உள்ள செபி எப்படி அவர்களுக்கு ஒத்துழைக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி அறிக்கையும் அண்மையில் வெளிவந்திருந்தது. அது எல்லாத்தையும் இந்தியாவில் இப்போது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசு அது தொடர்பான ஒரு விசாரணை ஆணையத்தை அமைக்கவில்லை. அவையெல்லாம் புறந்தள்ளி விட்டார்கள். அது இந்தியாவின் மீதான தாக்குதல் என்று கடந்த செபி மீது வந்த அறிக்கையின் போது பேச தொடங்கிவிட்டார்கள். இப்போது 3ஆவதாக இது போன்ற ஒரு ஊழல் முறைகேடு செய்தவர் அதானி என்ற குற்றச்சாட்டு, அது அமெரிக்காவில் அவருடைய பங்குகளை பெற்ற அமெரிக்க முதலீட்டாளர்கள் அவர்களை ஏமாற்றி விட்டார்கள் என்ற பெயரில் தான் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து அவர்கள் ஒரு புலனாய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த முதலாவதாக இந்த குற்றச்சாட்டை என்ன குற்றச்சாட்டு அவர்கள் வைத்திருக்கிறார்கள், அதானி மீது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு என்ன என்பதை இவர் தோழர் தாமஸ் பிராங்கோ அவர்களிடம் நான் கேட்கிறேன். அவர்களது பிறகு நாம் அடுத்தடுத்த கேள்விகளுக்கு செல்லலாம். கடைசியாக வந்திருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய நியூயார்க் நீதிமன்றத்தினுடைய குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, 4 வருடங்களாக
இந்த அதானி குழுமத்தினுடைய செயல்பாடுகளை பற்றி நடத்திய ஆய்வுகளின் அடிப்படையில் அதானி குழுமத்தினுடைய ஒரு துணை நிறுவனம் மொரீஷியஸ்ல பதிவு செய்து அமெரிக்காவினுடைய பங்கு சந்தையில அது பதிவு செய்திருக்கிறது. கம்பெனி பதிவு செய்திருக்கிறது மொரீஷியஸ்ல. ஆனா அதனுடைய ஸ்டாக் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பரிமாறப்படுகிறது. அப்போ அங்க உள்ள விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு தான் அந்த நிறுவனம் நடந்துக்கிடணும்ன்றதுதான் சட்டம். அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2020 இருந்து 2024 வரைக்கும் இது சம்பந்தமாக பல்வேறு தகவல்களை சேகரித்தோம். 2023 கௌதம் அதானியினுடைய மருமகன் சாகர் அதானியினுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து, சொத்துக்கள்னாக்கி மொபைல், லேப்டாப் இதெல்லாம் பறிமுதல் செய்து அதுல இருக்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது தெளிவாக அவங்க கணக்கே வச்சிருக்காங்க, யார் யாருக்கு எங்கெங்க எவ்வளவு கையூட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. அதுல ஆந்திர மாநிலம், தமிழ்நாடு, ஜம்மு அண்ட் காஷ்மீர், இன்னும் 2 மாநிலங்கள் இருக்கு. அதுல 2000 கோடிக்கு மேல இந்த கையூட்டாக கொடுத்தது மட்டுமே நடந்திருக்குது. அதன் மூலமாகத்தான் இந்த அதானி கிரீன் எனர்ஜி கம்பெனிக்கு இந்தியாவில் கான்ட்ராக்டுகள் வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய எரிசக்தி மின்சாரத்தை விலைக்கு வாங்கிக்கிடுறதுன்னு சொல்லி. அப்போ கேள்வி என்ன வருதுன்னாக்கி பலரும் கேட்கறது, இங்க உள்ள பிரச்சனைக்கு எதுக்கு அமெரிக்காவில் ஏதோ பிரச்சனை பண்றாங்க, ஏன் கேள்வி கேட்கிறாங்கன்னா, அமெரிக்காவில் பங்கு சந்தையில நீங்க உங்களுடைய பங்குகளை பதிவு செய்திருக்கும் போது அங்க உள்ள முதலீட்டாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. இதுல வேலை ஏற்றம் இறக்கம் வர்றதுனால அமெரிக்காவினுடைய முதலீட்டாளர்களுக்கும் ஒரு பெரிய பாதிப்பு வரும். அப்போ அங்க இருக்கக்கூடிய விதிமுறைகளை, அங்க இருக்கக்கூடிய கிரிமினல் சிவில் ப்ரொசீஜரையும் நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். அமெரிக்காவினுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் இருக்கு, அவங்க வைத்திருக்கக்கூடிய விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு தான் அது இருக்க முடியும். அப்போ அதுல நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கௌதம் அதானி, சாகர் அதானி போக 6 பேர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல ஜட்ஜ்மெண்ட்னு சொல்றதுக்கு பதிலாக அவங்க இண்டிக்ட்மெண்ட்னு சொல்றாங்க. இந்த இண்டிக்ட்மெண்ட்னும் போது புதுசா தகவல் சேகரிப்பதுக்காக அல்ல, ஏற்கனவே நீங்க குற்றவாளிகள் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதனால இன்னும் கூடுதலான விசாரணைக்கு நீங்க நேரடியாக ஆஜராகி ஆகணும். உங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்யலாம். அப்படி அந்த சொத்துக்களை பறிமுதல் செய்து இந்த உங்களுக்கு குற்றச்சாட்டிற்கு போடக்கூடிய ஃபைனை ஈடுகட்ட முடியலன்னு சொன்னா வேறு நடவடிக்கைகளும் எடுக்க முடியும் அப்படின்றத 2 பேர் கொண்ட ஒரு நீதிமன்றம் என்பது உத்தரவாக வெளியிட்டு, அந்த அடிப்படையில கௌதம் அதானியை கைது செய்வதற்கான வாரண்டும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்திய அரசாங்கத்துக்கும் அமெரிக்க அரசாங்கத்திற்கும் உறவுகள் இருக்கு, ஒப்பந்தங்கள் இருக்கு, குறிப்பாக பொருளாதார ஒப்பந்தங்கள். அதுல அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக இப்ப அமெரிக்காவில் ஒருத்தருக்கு மேல நமக்கு இந்தியாவில் மோசடி செய்திருக்கிறாருன்னு சொல்லி குற்றச்சாட்டு இருந்தால் அவரை கைது செய்ததற்கு அமெரிக்கா அனுமதி கொடுத்தாகணும். அதே மாதிரி இப்ப அமெரிக்காவில் இந்தியாவில் உள்ள ஒரு ஆளு ஆனா அங்க தப்பு பண்ணியிருக்கிறாருன்னும் போது அதை கைது செய்யறதுக்கு இந்திய அரசு ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒப்பந்தம். அந்த அடிப்படையில இவர் மேல நடவடிக்கை எடுப்பதற்காக அவரை அங்க அனுப்பணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுதான் லேட்டஸ்டா நடந்திருக்கு. இந்த ஊழல் முறைகேட்டுல இதுல ஒரு பக்கம் SECI, சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அது ஒரு பொதுத்துறை நிறுவனம், அது இருக்கு, அது மத்திய அரசுடைய நிறுவனம். இன்னொரு பக்கம் அதானி, அப்புறம் அவங்க இன்னொரு கம்பெனி பற்றியும் அவங்க சொல்லியிருக்காங்க. அது இந்த அஸ்யூர் பவர் குளோபல் லிமிடெட்னு ஒரு கம்பெனி. அதுலதான் அந்த சிரில் கபேன் அப்படின்றவர் அதுல சம்பந்தப்பட்டவரா இருக்காரு.
இன்னொரு பக்கம் மாநில அரசுகள் அவங்க குறிப்பா ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா வெளியில வந்திருக்கிறது வந்து முன்னாள் ஆந்திர அரசு. இவங்க நம்ம ஒய்எஸ்ஆர் ரெட்டி அவரை அதானி சந்தித்தார்கள். அவங்க வந்து 7 ஜிகாவாட் வரைக்கும் வாங்க. இப்ப இது வந்து ஒரு வெளியில இருந்து பார்க்கும்போது எஸ்சிசிஐ டிஸ்கவுண்ட் பண்றாங்க. நாங்க வந்து எல்லா நெறிகளுக்கும் உட்பட்டு தான் நாங்க பண்ணோம் அப்படின்னு சொல்லி சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இது பண்றாங்க. இப்ப நீங்க கூட வந்து எப்படி வந்து மாநில அரசுகளை வந்து அவங்க நிர்பந்திக்கிறாங்க, நீங்க வந்து இந்த சோலார் எனர்ஜி வந்து பை பண்ணி தான் ஆகணும்னு நிர்பந்திக்கிறாங்க அப்படின்றத உங்களுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருந்தீங்க. மாநில அரசு மேல வந்து ஒரு கட்டாயத்தை இது பண்றாங்க. இப்ப இந்த கான்ஸ்பிரசி வந்து எப்படி அவங்க வந்து ஒரு 12 ஜிகாவாட் வந்து ஒரு பக்கம் மத்திய அரசுக்கு விற்கிறாங்க, அதை வாங்குறதுக்கான ஏற்பாடும் அவங்க வந்து எப்படி பண்ணியிருக்காங்க, இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் எப்படி அவங்க வந்து ஒரு டீமா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு கொஞ்சம் டீட்டெயில் பண்ணீங்கன்னா அது கேட்கறவங்களுக்கு கொஞ்சம் புரியும். அதாவது ஒன்றிய அரசுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய எஸ்சிசிஐக்கு சில அதிகாரங்கள் இருக்கு. மாநில அரசுகளுக்கு அந்த நிலக்கரி வாங்குறதுக்காக இருக்கட்டும், சோலார் பவரா வாங்குறதுக்காக இருக்கட்டும், சில வழிகாட்டுதல் கொடுக்கலாம்ன்றது. ஆனா இங்க என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னா, கட்டாயமாக சூரிய எரிசக்தியை அதானி நிறுவனத்திலிருந்து 10% வாங்கி ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கு. இதுல ரெட்டி, ஜெகன்மோகன் ரெட்டி நேரடியாக ஈடுபட்டாரான்றது அவங்க பேர் சொல்லல, ஒன் அபிஷியல் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல இந்த ஒப்பந்தங்கள் யாருக்கு போகுது? மாநில அரசு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை டிரான்ஜெட்கோவோட தான் அந்த ஒப்பந்தம் எஸ்சிசிஐ போடுது. இப்ப அதுல யாருக்கு காசு கொடுத்தாங்கன்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்த்தாதான் தெரியும். அதே நேரத்துல 2 கட்டாயமான விஷயங்களை இந்த ஒன்றிய அரசு செய்திருக்கிறது. ஒண்ணு வந்து இப்ப நம்ம தமிழ்நாட்டிலையும் தெர்மல் பவர் இருக்கு. என்எல்சில இருந்து நம்ம குறைவான விலைக்கு வாங்கிட்டு இருக்கோம். இது போக நமக்கு தெர்மல் பவர் ஸ்டேஷன் இருக்கு. அதுக்குள்ள நிலக்கரி 10% கட்டாயமாக அடானிட்ட இருந்து வாங்கணுன்றதையும் உத்தரவு போட்டிருக்காங்க. அப்போ ஏற்கனவே அடானி கொடுக்கக்கூடிய அந்த நிலக்கரியினுடைய தரம் சரியில்லை. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பாய்லர் யூனிட்டுக்கு அது சரியான அளவுக்கு சூட்டபிள் இல்லை. அதை நிறைய அதுக்கு பிறகு சுத்தப்படுத்தி தான் பயன்படுத்த வேணும்னு எல்லாம் பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி கட்டாயப்படுத்தும் போது மாநில அரசுகள் அதுக்கு கட்டுப்பட வேண்டியது இருக்கு. அது இல்லைன்னா என்ன சொல்றாங்க, நாங்க வந்து உங்களுக்கு ஒன்றியத்துல இருந்து மேல இருந்து கிடைக்கக்கூடிய மின்சாரத்தை குறைச்சிருவோம், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சப்சிடியை குறைச்சிருவோம், இப்படின்னு மிரட்டி மாநில அரசுகளை பணிய வைக்கிறது என்பது நடந்திருக்குதுன்றதுதான் உண்மை. இப்ப இது ஏற்கனவே பீப்புள்ஸ் கமிஷன் ஆன் பப்ளிக் செக்டார் வந்து இதுக்கு முன்னாலேயே இந்த சோலார் பவர் பற்றியும் கோல் பவர் பற்றியும் ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறான முடிவுகள், இது யாரை பாதிக்கும்னாக்கி அந்த மின்சாரம் கொடுக்கக்கூடிய டிரான்ஜெட்கோவையும் பாதிக்கும். அதை விட கூடுதலாக வாடிக்கையாளர்களை பாதிக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய 142 கோடி மக்களுக்கும் மின்சாரத்தினுடைய விலை கூடிட்டே போகுதுன்னு சொன்னா இந்த மாதிரி தவறான முடிவுகள்னால உங்க வீட்லயும் மின்சாரத்துக்கு உள்ள பில் எவ்வளவு மாறி கூடி இருக்குதுன்னு பார்த்திருப்பீங்க. நானும் எங்க வீட்லயும் பாக்குறேன். முன்னால இருந்ததுக்கும் இப்பத்துக்கும் நிறைய வித்தியாசம். ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் போதே ஒரு ஒப்பந்தம் போட்டு அதானியினுடைய சூரிய எரிசக்தியை வாங்குறதுக்கு 7 ரூபா 1 பைசாவில் ஒப்பந்தம் போட்டு வச்சுட்டாங்க. நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் 2 ரூபாவுக்கு கொடுக்குது. அப்ப அதனால இதை வேண்டாம், எங்களுக்கு இது இவ்வளவு விலை கொடுத்து தேவையில்லைன்னு அப்படி ஒன்றிய அரசுக்கு மாநில அரசு சொன்ன போது நீங்க போட்ட ஒப்பந்தத்தை நீங்க மீறக்கூடாதுன்னு சொல்லி ஒன்றிய அரசு. இதே நேரத்துல அதானியினுடைய அதே சோலார் எனர்ஜி கம்பெனி மத்திய பிரதேசத்துல கொடுக்கறது 2 ரூபா சில்லறைக்கு தான் அங்க மின்சாரம் கொடுக்குறாங்க. அப்ப நீங்க அங்க கொடுக்கும்போது உற்பத்தி செலவு இதை விட குறைவுன்னு தானே அர்த்தம். அதுக்கு பிறகு ஏன் இவ்வளவு கூடுதல் இங்க கேட்குறீங்கன்னு சொன்னா, இல்ல இது ஏற்கனவே போட்ட ஒப்பந்தம், அதனால அந்த ஒப்பந்தத்தை மீறக்கூடாது. மேல்முறையீடு செய்தாங்க தமிழ்நாடு அரசு. டிரான்ஜெட்கோ வந்து ஒரு அப்பீல் கமிட்டிக்கு போய் கொடுத்தாங்க. அப்பீல் கமிட்டியும் இல்ல அது வந்து
ஒரு தடவை போட்ட ஒப்பந்தத்தை நீங்க மீறுறதா இருந்தா அந்த கம்பெனி பாதிச்சிடும், அதனால நீங்க மீறக்கூடாதுன்னு சொல்றோம். இப்ப இப்படி ஒரு நபருடைய லாபத்துக்காக 142 கோடி பேரையும் பாதிக்கக்கூடிய அளவுல கொள்கைகளை அமல்படுத்தி இருக்கிறாங்கன்றதான் நாங்க கண்டிச்சு அதை அதுக்கு பொறுப்பேற்க வேண்டும்ன்றதை கேட்டிருக்கோம். நீங்க சொன்னீங்க ஏற்கனவே எக்ஸ்ட்ராடிடேட் பண்ணி இந்தியால இருந்து அவங்க அமெரிக்க நீதிமன்றம் இவங்களை கைது வாரண்ட் குடியாணை பிறப்பிச்சுட்டாங்க. இப்போ இந்தியால கூட எக்ஸ்ட்ராடிடேட் ட்ரீட்டி இருக்கு, அதுபடி நீதிமன்றம் விசாரிக்கணும்னு இருக்கு. இப்போ இந்த அமெரிக்க தரப்பிலிருந்து இப்போ அமெரிக்காவுடைய சிசிஓ அல்லது அங்க அந்த நீதிமன்றம் அவங்க தரப்புல இருந்து அவங்களால அடுத்த கட்டம் என்ன பண்ண முடியும்? இப்போ இந்திய அரசு நமக்கு தெரியும், இப்போ இவங்க மொதானின்னு தான் எல்லாருமே விமர்சிக்கிறாங்க, மோடி அதானி கூட்டு விமர்சிக்கிறாங்க. அவங்களால என்ன செய்யக்கூடும்? அமெரிக்க தரப்புல இருந்து இந்த விஷயத்துல என்ன ஃபர்தரா மேற்கொண்டு என்ன பண்ண முடியும்? அவங்க சட்டங்கள் என்ன அனுமதிக்குது? அமெரிக்க அரசாங்கத்தினுடைய ஒரு செய்தி குறிப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இந்த பிரச்சனைனால இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள உறவுகள்ல பாதிப்பு வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ இது எதை வச்சு சொல்றாங்கன்னாக்கி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் அதிபர் அப்படின்ற முறையில இவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள், நரேந்திர மோடி அவர்களும் அவரும் நண்பர்கள் அப்படின்ற முறையில சில வற்புறுத்தலுக்கு உட்பட்டு இந்த மாதிரி செய்திகள் கொடுத்திருப்பாங்க. ஆனா நீதிமன்றங்கள் அமெரிக்காவில் இன்னைக்கும் வலுவாக இருக்கிறது. நீதிமன்ற உத்தரவை மீறுறதுக்கு அதிபருக்கு கூட சட்டத்துக்குப்படி செய்யறதான அந்த சட்டத்தை மாத்துறதுக்கு அவருடைய பாராளுமன்றத்துல போய் ஏதாவது செய்யலாம், செனட்ல பண்ணலாம். ஆனா சட்டத்தை மாற்றாம இருக்கிற சட்டத்தை அமல்படுத்துறதுல அவர் குறுக்கிட முடியாது. இங்க நடக்கிற மாதிரி சந்திரச்சூடு இருக்கக்கூடிய நேரத்துல நடந்த தவறுகள்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். நீதிமன்றமும் இந்தியாவில் இன்னைக்கு ஒன்றிய அரசனுடைய கட்டுப்பாட்டுல அது ஒரு சுதந்திரமாக செயல்படக்கூடிய அமைப்பாக இருக்கணும்ன்றதுல இருந்து மாறி போச்சு. ஆனா அமெரிக்காவில் அப்படி இல்லை. அதனால நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னு சொன்னா, கட்டாயமாக அந்த நீதிமன்றம் இப்போதானே அந்த தீர்ப்பை வெளியிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய நிலைமை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகுதான் இது வெளியில வெளியிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக நீதிமன்றம் ஃபர்ஸ்ட் லெட்டர் அனுப்புவாங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்ட்ராடிஷன் ட்ரீட்டி அடிப்படையில் குற்றச்சாட்டு இருக்கு, அதனால விசாரணைக்கு அனுப்புங்கன்னு. அப்போ விசாரணைக்கு அது அரசாங்கம் அனுப்பலைன்னு சொன்னா அது பெரிய பாதிப்புகளை உருவாக்கும். அவங்க அதுக்கு மேல அடுத்தால அவருக்கு மேல வேற என்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு பார்ப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே அவருக்கு சொத்துக்கள் அங்க இருக்கு அமெரிக்காவில். அந்த சொத்துக்களை கையப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அதனுடைய விளைவுகள் இன்னைக்கு என்ன வந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒண்ணு இவர் அங்க ஆஜராகிறதுக்கு மறுத்தால் இனிமே அமெரிக்காவுக்குள்ள நுழைய முடியாது. அங்கேயும் பிசினஸ் இருக்கு. இப்போ அதே டொனால்ட் ட்ரம்ப் வந்த உடனே நாங்க ஒரு $10,000 பில்லியன் நாங்க முதலீடு செய்ய போறோம்லாம் பத்திரிகையில செய்தி வெளியிட்டார் கௌதம் அதானி. அப்ப நாங்க உள்ளே போக முடியாது. ஏற்கனவே இவருக்கு அங்க சில ஒப்பந்தங்கள் இருக்கு, கம்பெனிகள் செயல்பட்டு அதெல்லாம் பாதிக்கப்படும். இதை பார்த்துட்டு உடனடியாக கென்யாவினுடைய அதிபர் பாராளுமன்றத்திலே அறிவிச்சிட்டாரு, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறோம். அங்க ஒரு விமான நிலையத்திற்கும் அதே மாதிரி மின்சாரத்துக்கும் போட்டிருந்த ஒப்பந்தத்தை நாங்க ரத்து செய்கிறோம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லாரும் கை தட்டி வரவேற்றாங்க. இன்னைக்கு பத்திரிகையில பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல பங்களாதேஷத்துக்கு மின்சாரம் அதானி பவர்ல இருந்து வாங்கி அதை மறுபரிசீலனை செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இலங்கையில ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, பிரதமரே தலையிட்டதுனாலதான் அந்த ஒரு துறைமுகத்தை இவருக்கு கொடுத்தோம் அப்படின்னது இப்போ அரசு மாறி இருக்கிறது. அவங்களோட மறுபரிசீலனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே 2021 சுவிட்சர்லாந்துல அதானி குழுமத்திற்கு மேல ஃபைன் போட்டிருக்காங்க.
ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னாக்கி அங்க இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்கத்துல கறி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு எதிராக தொடர்ந்து போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒண்ணு வந்து ரொம்ப நம்ம வருத்தப்பட வேண்டியது என்னன்னு சொன்னா, நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு மேல உள்ள மரியாதை குறைஞ்சு போயிட்டு. ஏற்கனவே பல குறியீடுகள்ல இந்தியா ரொம்ப பின்தங்கி இருக்குதுன்றது தெரியும். அது வறுமை கோடாக இருக்கட்டும், உணவு கிடைக்கிறதா இருக்கட்டும், சுகாதாரமா கிடைக்கட்டும், ஹியூமன் ரைட்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்துலயும் நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோம். இப்போ இதனால என்ன வருதுன்னு சொன்னா, நம்ம அவப்பெயர் கூடிட்டே இருக்கும்போது, இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி இங்கே மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் தெரியும் அதானி வந்து மோடியுடைய நண்பர். பிரதமருக்கு ரொம்ப நெருக்கமானவர்னு சொல்லு. அவர் எங்க வெளியே போனாலும் வெளிநாட்டுக்கு போகும்போது இவரும் கூடால ஒன்னா தான் போறாங்க. ஒரு இடங்கள்ல எல்லாம் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. இஸ்ரேலோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இஸ்ரேலுக்கு ட்ரோன்ஸ் இங்க இருந்து அந்த ஆளு தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாரு, ஆர்ம்ஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஒண்ணு ஒரு பாரத பிரதமருக்கு மேல ஒரு அவப்பெயர் வர்றதுன்றது நாட்டுக்கு வரக்கூடிய அவப்பெயர். ரெண்டாவது, இதை பார்த்துட்டு இப்போ ஒண்ணு ஏற்கனவே அதானி கம்பெனியினுடைய பங்குகள் ஏராளமா சரிஞ்சு போச்சு. இப்போ அதுக்கு மேல இந்தியாவில் மூலதனம் போடுறதுக்கு கூட பல ஆட்கள் யோசிப்பாங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய இந்தியாவில் முதலீடு செய்துட்டு இருக்காங்க. ஏன்னா அங்க கிடைக்கக்கூடிய இப்போ அங்க பேங்க்கள் எல்லாம் வட்டி வீதம் ரொம்ப குறைவு. இப்போ அதுக்கு பதிலாக இங்க மூலதனம் போட்டா நமக்கு கொஞ்சம் லாபம் கூட வரும்னு சொல்லி போடுறாங்க. ஆனா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்னும் போது அவங்க யோசிப்பாங்க. இன்னைக்கு பத்திரிகையில செய்தி பார்த்தீங்கன்னா, டோட்டல் எனர்ஜிஸ்ன்னு ஒரு பெரிய கம்பெனி இருக்கு. அவங்க வந்து அதானியோட ஒப்பந்தம் போட்டு அதானி குழுமத்துக்கு நிறைய பணம் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இந்த கேஸ்ல ஒரு முடிவு வர்றதுக்கு வரைக்கும் இனிமேல் நாங்க மூலதனம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. சோ இப்படி ஒவ்வொரு நிறுவனமாக கொடுக்கும் போது இந்த நிறுவனம் பெரிய பாதிப்புக்குள்ளாகும். இந்தியாவினுடைய வங்கிகள் ரொம்ப பாதிப்பு. ஏன்னா ஏராளமான கடன் வந்து பொதுத்துறை வங்கிகளும் தனியார் வங்கிகளும் வெளிநாட்டு வங்கிகளும் கூட கொடுத்திருக்காங்க. ரொம்ப அதிகமாக கொடுத்திருக்கிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய வங்கி கூடுதலாக கடன் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த கடன்கள் வராக்கடனாக போகக்கூடிய ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. ஒரு நிறுவனம் பாதிக்கப்பட்டாச்சுன்னாக்கி அதானி கிரீன் எனர்ஜியோட நின்னுறாரு, ஒவ்வொரு கம்பெனியா அடிபடும். ஆமா, இந்த ஷேர் மார்க்கெட் விழுந்தப்ப கூட ஒட்டுமொத்த அதானி குரூப், அதானி என்டர்பிரைஸ் லிமிடெடோட ஷேர் வந்து 10% குறைஞ்சது. அதானி கிரீன் மட்டும் குறையுது. கரெக்ட். அப்போ வங்கிகளுக்கு வராக்கடன் கூடும்போது இந்திய வங்கிகள் பெரிய அளவுல பாதிக்கப்படும். நீங்க ஒரு வீட்டு கடன் கொடுத்தீங்க, கல்வி கடன் கொடுத்தீங்க, அது வரலன்னாக்கி அது வந்து ஒரு சின்ன தொகை தான் இருக்கும். இது கொடுத்திருக்கிறது கோடிக்கணக்கில், ஆயிரக்கணக்கான கோடிகள். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டுக்கு பிறகு 25,000 கோடி ரூபாய் புதுசா கடன் கொடுத்தாங்க. அப்ப இந்த கடன்கள் எல்லாம் கேள்விக்குள்ளாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அது வங்கித்துறைக்கே ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கக்கூடிய அபாயம் என்பது இருக்குதுன்னு பார்க்கணும். நீங்க எப்படி ஒரு இந்த மின்சாரத்துறை வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட போறாங்க, இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள், இந்த பங்கு சந்தை எப்படி பாதிக்கப்பட போகுது? நீங்க சொன்ன மாதிரி அமெரிக்காவுடைய செபியே வந்து ஒரு கிளீன் சீட் கொடுத்தாங்க அதானிக்கு. இப்போ அந்த மாதுரி புஷ் மீதான விமர்சனம் வந்தப்ப இல்லைன்னு சொல்லி அவங்க ஒரு கிளீன் சீட் வந்து கொடுத்தாங்க. இப்போ ஒரு செபி செய்ய தவறியதை இந்தியாவில் உள்ள பங்கு சந்தை வர்த்தக நிறுவனம் அவங்க வந்து ஒழுங்குபடுத்த தவறியதை, அவங்க கண்காணிக்க தவறியதை அமெரிக்காவில் உள்ள SEC அவங்க கண்காணிக்கிறாங்க. அவங்களுடைய ஃபாரின் ஆக்ட், முக்கியமா அந்த 2 சட்டங்கள் அவங்க சொல்றாங்க. அதாவது ஃபாரின் ஆக்ட், வெளிநாடுகளில் முறைகேடுகள் செய்யும் சட்டம். அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் அவங்க வந்து இந்த புலனாய்வை கூட செஞ்சிருக்காங்க. ஆனா இப்ப இது இந்தியாவுடைய புலனாய்வு நிறுவனங்கள், கண்காணிப்பு நிறுவனங்கள் எல்லாத்தோடைய ஒரு இண்டிபெண்டன்ஸையும் அதோடைய செயல்திறனை கூட கேள்விக்குள்ளாக்கி இப்ப இந்த அமெரிக்க நிறுவனம் வந்து ஒரு அதானியுடைய முறைகேடை அவங்க அம்பலப்படுத்தினது வந்து கேள்விக்குள்ளாக்கிருக்கு. இப்ப நம்ம இன்னொரு கேள்வி என்ன, இப்ப நீங்க இந்த அக்கம் பக்கம் நாடுகள்லாம் கூட இருக்க அந்த ஒப்பந்தங்கள்ல இருந்து எப்படி அவங்க மீள் பரிசீலனை செய்யறாங்க? வங்கதேசத்துல நடந்துருச்சு, இப்போ இலங்கையில் நடந்துருச்சு, இப்போ கென்யா இது பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அவங்களுடைய இந்த சோலார் எனர்ஜி பிளான்ட்ல வந்து
அமெரிக்க நிறுவனம் ஒன்று முதலீடு பண்றதா இருந்தது, அவங்களும் பின்வாங்கிட்டாங்க. இப்ப இலங்கையில ஸ்ரீலங்கால பண்ணக்கூடிய அந்த முதலீடையும் வந்து பின்வாங்கிட்டாங்க. இப்ப தோழர் என்னன்னா, இப்ப இந்த வருகை இப்ப ஒரு கன்சர்ன் என்னன்னா, அஹ் இந்த இந்த செய்தி வெளி வந்த பிறகு இந்தியாவில் உள்ள கட்சிகள், குறிப்பாக இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள், அவங்க என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் இதுக்கு பண்ணியிருக்காங்க? ராகுல் காந்தி அன்றைக்கு ஒரு பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடத்தினாரு. இதனால மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது, அதனால அரசாங்கம் விளக்கம் கொடுக்கணும், சட்டப்படி நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொன்னார். நான் அவரும் கூட பேசும்போது இந்த இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மக்கள் மின்சாரம் பயன்படுத்தக்கூடிய எல்லாருக்கும் எந்த பாதிப்பு வந்திருக்குதுன்றதை பற்றி சொல்லல. என்ன பொறுத்தவரையில இந்த கட்சிகள் என்ன செய்திருக்கணும் இதுக்குள்ளன்னு சொன்னா, தெருவில் வந்து போராடி இருக்கணும். இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு, நம்ம கண்கூடா பார்த்திருக்கிறோம். அமெரிக்காவில் நிக்சனுக்கு மேல வாட்டர் கேட் ஊழல் ஒரு குற்றச்சாட்டு வந்தது, அவர் ராஜினாமா பண்ண வேண்டியது வந்தது. ஆமா, அதே மாதிரி இங்கிலாந்துல அந்த பிரதமர் மேல குற்றச்சாட்டு வந்தது, அவர் ராஜினாமா பண்ண வேண்டியது வந்தது. பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனா மேல ஏராளமான குற்றச்சாட்டுகள், ராத்திரியோட ராத்திரியா வீட்டை விட்டு ஓடி இந்தியாவுக்கு வந்து தஞ்சம் போக வேண்டியது. இலங்கையில ராஜபக்ஷே கோத்தபய மேல வந்தது. ஆமா, அவரும் ஊரை விட்டு ஓடினாரு. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் நீங்க என்னதான் தப்பு பண்ணாலும் அதுக்கு யாருமே கேள்வி கேட்க கூடாதுன்னா அது வந்து நாட்டுக்கு பெரிய அவப்பேர் இல்லையா, கேவலம் இல்லையா? அரசாங்கத்துக்குன்னு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும்ல. இந்த மாதவி புச்ச அப்பாயின்ட் பண்ணது யாரு? நிதி அமைச்சகம். அவங்களுடைய பின்புலம் என்ன? பொதுவா ஒரு சாதாரண இப்போ பேங்க்ல நான் ஜாயின் பண்ணும்போது கூட, பேங்க்ல ஜாயின் பண்ண உடனே பேங்க் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு அனுப்பி எனக்கு மேல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டாங்க. அப்போ அவ்வளவு ஒரு பெரிய பொறுப்புல கொடுக்கும்போது இவங்களுடைய பின்புலம் என்ன இருக்காங்கன்னு பார்க்காமலேயே அவங்கள இது பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அவங்க மேல ஒரு நடவடிக்கை எடுக்கல. இப்ப இந்த பிரச்சனையில அதானி பிரச்சனையை பொறுத்தவரை தொடர்ந்து எத்தனை குற்றச்சாட்டுகள். இந்த ஆஸ்திரேலியாவில போய் இவருங்க வந்து நிலக்கரி ஒப்பந்தம் போடும் போதே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கூட கூட்டிட்டு போய் அவங்க அங்க வச்சு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அதுக்கு தேவையான கடன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்கும். அவங்களுக்கு அந்த அதிகாரமே கிடையாது. போர்டு அப்ரூவ் பண்ணாதான் நீங்க வந்து ஒரு பெரிய லோன் கொடுக்கணும். இப்படி எல்லாம் தவறுகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. நாங்க எதையுமே கண்டுகிட மாட்டோம்னு சொன்னா அதை வந்து எதிர்கட்சிகள் வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு வலுவாக இருக்கிறாங்க பாராளுமன்றத்துல. அவங்க வந்து தெருவில் இறங்கி போராடணும். அப்படி போராடினாதான் ஒரு மாற்று வரும். என்ன பொறுத்தவரை தார்மீக உரிமையேற்று கட்டாயமாக பாரத பிரதமர் தப்பு நடந்திருக்குது, எத்தனை பேர் இருந்தது, இப்ப என்னெல்லாம் பாராளுமன்றத்துல நடந்ததுன்றத நீங்களும் கவனிச்சுட்டே இருக்கிறீங்கல்ல. ரொம்ப கூடுதலாக அதானியை பற்றி பேசினதும் ராகுலுக்கே வந்து விசாரணை போட்டு மொஹுவா மைத்ரா அவங்கள வந்து அப்புறம் இவரு மொஹுவா மைத்ரா பொறுத்தவரையில ஒரே குற்றச்சாட்டு தான். அவங்க வந்து அதானிக்கு எதிராக தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ கேள்வி கேட்டதுக்கே காசு வாங்கினாங்கன்னு ஒரு பொய்யை சொல்லி அவங்க வந்து சவால் விட்டுட்டு போனாங்க, நான் மீண்டும் அதே மாதிரி திருப்பி ஜெயிச்சு வந்திருக்காங்க. அப்ப இவ்வளவெல்லாம் நடந்த பிறகும் கூட மாற்றம்னு இருந்தாலும் இருக்கிறது வந்து எதிர்கட்சிகள் தங்களுடைய வேலையை இன்னும் சரியா செய்யலன்றது நான் வருத்தத்தோட பாக்குறேன். காங்கிரஸும் சரி, இப்போ இடதுசாரி கட்சிகள் வந்து 28ஆம் தேதி இடதுசாரி கட்சிகள் சிபிஎம் மட்டுமா மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்துன்னு தெரியல, 28ஆம் தேதி ஒரு போராட்டம் என்பது அறிவித்திருக்காங்க. இந்த அதானி குழுமத்துக்கு எதிராக, அவங்க செய்திருக்கிற தவறுக்கு எதிராக. அதே மாதிரி எல்லா கட்சிகளும் சேர்ந்து இந்தியா கூட்டணி எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? அவங்க எல்லாரும் சேர்ந்து இதுல வந்து களத்துல இறங்கி போராடணும் இல்லையா? இதுல இப்ப அன்னைக்கு ராகுல் காந்தி வந்து இந்தியாவில வந்து அவர் கைது செய்ய மாட்டாங்க, ஏன்னா மோடி அதானி கூட்டு இருக்குன்னு சொல்லி
சொன்னாரு. தொடர்ச்சியா இப்ப நாடாளுமன்றத்துல கூட அஜித் தோவல், மோடி, அமித்ஷா, அஜித் தோவல், அதானி அப்படின்றது நாடாளுமன்றத்திலே ஒரு 6 பேர் தான் நாட்டை கட்டுப்படுத்துறாங்கன்னு சொல்லி அதானியே வெளிப்படையா ஸ்பெல் பண்ணி அதானி ஒரு பிரச்சனைன்னு சொல்லி இப்போ காங்கிரஸ் கூட அந்த இடத்துல இப்போ அட்லீஸ்ட் பர்டிகுலர்லி இப்போ ராகுல் காந்தி வந்து பேசுறாரு, அப்பப்போ ஜெய்ராம் ரமேஷ் ட்வீட் பண்றாரு, இப்போ டிஎம்சில இருந்து மொய்பா மைத்ரி பேசுறாங்க. இப்போ நமக்கு தமிழ்நாட்டில இருந்து நமக்கு ஒரு கேள்வி என்னன்னா, அன்னைக்கு இப்ப சிபிஐ இப்ப இதுல வந்து செபி வந்து ஒரு விசாரணை பண்ணலாம், இடி வந்து பிஎம்எல்ஏ பயன்படுத்தி ஊழல் குற்றச்சாட்டுக்கு விசாரிக்கலாம், சிபிஐ வந்து இந்த தானே சிவமோட்டாவை எடுத்து கூட இந்த விசாரணை வந்து பண்ணலாம் அப்படின்னு இந்த சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க. இந்தியாவில் என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இந்த விஷயத்தை வந்து விசாரணைக்கு உட்படுத்தலான்னு. இப்ப சிபிஎம் வந்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சிருந்தாங்க அன்னைக்கு இந்த செய்தி வெளியில வந்த உடனே. காங்கிரஸ் வந்து ஜேபிசி ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி இது பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா டிஎம்கே வந்து அந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்தப்ப அவங்க பார்லிமெண்ட்ல கூட்டமா சொன்னாங்க ஜேபிசி வேணும், அந்த போராட்டம், அதாவது அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ள பண்ண டிஸ்பிளேஸ் எல்லாம் பண்ணாங்க. ஆனா தனியா பார்ட்டியா அவங்களுக்கு வந்து இந்த அதானி எதிர்ப்பு இல்ல அதானியோடைய இந்த மோனோபொலி இல்ல கிரானி, அதானியோடைய இந்த கிரானி அவங்க வந்து அரசோட கூட்டாரு, இது மேல வந்து திமுகவுடைய ஸ்டாண்ட் என்ன, அவங்க கிரானி கேபிட்டலிசம் அதுல திமுகவுடைய ஸ்டாண்ட் என்ன, அது வந்து ஒரு போதுமான ஒரு பக்கம் அவங்க அது கிளைம் டு வின் ஆன்டி பாசிஸ்ட் பார்ட்டி, நாங்க வந்து பாசிசத்தை எதிர்க்கிறோம், எலெக்ஷன்லாம் கூட ஸ்டாண்ட் வச்சாங்க. பட் ஆனா இந்த ஏரியா இந்த பாசிசத்துக்கு ஒரு பக்கம் அவங்க இப்ப சனாதன எதிர்ப்பு இதெல்லாம் சொன்னா கூட இந்த அதானியுடைய ஒரு ஒரு அவங்களுடைய அந்த மோனோபோலைசேஷன் இந்த பவர் அவங்க வந்து கன்சாலிடேட் பண்ணிட்டு இருக்கிறது, அதானி வந்து ஸ்டேட் பவரை வந்து இப்போ மோடியோட வந்து கன்சாலிடேட் பண்றது, இது மேல டிஎம்கே உடைய ஒரு நிலைப்பாடு ஒரு பாசிச எதிர்ப்புக்கு போதுமானதா இருக்குன்னு நீங்க கருதுறீங்களா? பாசிச எதிர்ப்புன்றதுல உறுதியாக இருக்கிறாங்கன்றது தெரியுது. ஆனா இதுல கனிமொழி ஏற்கனவே ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க, அதானி குழுதால வந்து நடவடிக்கை எடுக்கணும், தொடர்ந்து தவறுகள் நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லி அவங்க ஏற்கனவே பேசியிருக்காங்க பாராளுமன்றத்துக்கு வெளியில. பாராளுமன்றத்துல நிச்சயமாக இதெல்லாம் பற்றி குரல் எழுப்புவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதானிக்கு தமிழ்நாட்டிலையும் மூலதனங்கள் போட்டிருக்காங்க. அதனால சில நேரங்கள்ல வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, சாம்சங் பிரச்சனையில கூட மூலதனம் வந்து வர்றது குறைஞ்சிருமோ அப்படின்ற ஒரு தயக்கம் மாநில அரசுக்கு இருக்கலாம். இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சோலார் மட்டும் இல்ல, வேறையும் பல இதுல வந்து அதானியினுடைய மூலதனம் இருக்கு. இல்ல அவங்க டேட்டா சென்டர் இப்ப ஒரு முறை நிர்மலா சீதாராமனே சொன்னாங்க, நீங்க வந்து 35,000 கோடிக்கு முதலீடு அனுமதிச்சிருக்கீங்க. இப்ப பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்க ஒவ்வொரு மாநிலங்களும் அரசுகளும் எப்படி அதானியுடைய முதலீடை வந்து அட்ராக்ட் பண்ணிருக்காங்க, என்ன நம்பரோட அவங்க வந்து இந்த விஷயம் வந்த உடனே அவங்க கொடுத்த அறிக்கை வந்து அதுதான். இப்ப அதனால தயங்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? பெரிய தயக்கம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இந்தியா கூட்டணி என்ன செய்யறதோ அதுல கூட நிப்பாங்கன்றதுல எனக்கு சந்தேகம் இல்லை. இந்தியா கூட்டணியில தலைமை வைக்கக்கூடிய கட்சிகள் வந்து அதுக்கு கூடுதல் முக்கியத்துவம், குறிப்பாக காங்கிரஸ் இதுக்கு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா காங்கிரஸ் இருந்த மாநிலங்கள்ல அதானிக்கு நிறைய மூலதனங்கள் இருந்தது. ராஜஸ்தானுடைய சீஃப் மினிஸ்டர் வந்து அவரோட நல்ல உறவு வச்சிருந்தாரு. சரத்பவர் வந்து இவரோட நல்ல உறவு வச்சிருந்தாரு. அப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த எதிர்கட்சிகள் யாரு அவங்களுடைய முடிவு வந்து கொஞ்சம் கராரா இருந்தாதான் சரியா இருக்கும். அதுக்கு வந்து காங்கிரஸ் தான் தலைமை பொறுப்பெடுத்து அவங்க சொன்ன இன்னைக்கு இந்த திரிணாமுல் காங்கிரஸ் உட்பட எதிர்கட்சிகள் எல்லாமே இந்தியா கூட்டணிக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய கட்சிகள் கூட அவங்க ஒரு முடிவெடுத்தா அதுக்கு கூட நிக்கிறாங்க. பாராளுமன்றத்துல ஒரு ஒருங்கிணைப்பும் இருக்கு. அதை காங்கிரஸ் செய்யணும்ன்றதான் நான் எதிர்பார்க்கிறேன். சரிங்க, உங்களோட கன்க்ளூடிங் ரிமார்க் சொல்லுங்க, நம்ம நிறைய பகுதிக்கு வந்து இந்த பிரச்சனை இவ்வளவு பெரிய அளவுக்கு இருக்கிறது மக்கள் எல்லாருக்கும் தெரியுது. ஒரு அதானி அம்பானின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து சட்டங்களே இல்லை. அவங்க சொத்து குவியல் என்பது அரசியல் சாசனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு வளர்ச்சி. அரசியல் சாசனத்துல சொல்லியிருக்கக்கூடிய ஏழ்மையை ஒழிக்கணும், ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கணும், அது எதுவுமே இல்லாம வேற ஒரு விதத்துல நீங்க சொன்ன மாதிரி குரோனி கேபிட்டலிசத்தினுடைய ஒரு உச்சகட்டத்துல
ஒலிகோ போலீஸ்ன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்களை உருவாக்குறதுக்கு இந்த அரசு பல நடவடிக்கைகளை எடுத்துட்டு வருது. இப்போ அதுல குறைந்தபட்சம் இப்படிப்பட்ட பெரிய ஊழல்கள் வரும்போது அதுக்கு தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்யணும். பிரதமர் இல்லைன்னாக்கி நிதியமைச்சராவது ராஜினாமா செய்யணும். அதை ஒரு கோரிக்கையாக எதிர்கட்சிகள் வைக்கணும்ன்றதுதான் என்னுடைய கருத்து. நல்லது தோழர். அப்ப நீங்க சொன்னதை சம்மப் பண்ணோம்னா, அரசு தரப்புல இருந்து தலைமை அமைச்சர் மோடியோ அல்லது நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனோ இதுக்கு ஒரு தார்மீக பொறுப்பெடுத்து அவங்க பதவி விலகணும் அப்படின்ற கோரிக்கையை இதுல எதிர்கட்சிகள், பிஜேபி எதிர்க்கூடிய கட்சிகள் வைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் நேரடியாக தெருவில் இறங்கி இந்த கட்சிகள் போராடணும், ஏன்னா மீண்டும் மீண்டும் ஒரு அம்பலப்பட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப முக்கியமா எப்படி வெகு மக்களுக்கு ஏதோ அமெரிக்காவில் நடக்குது இப்படி வந்திருக்கு அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து வெகு மக்களுடைய அன்றாட வாழ்க்கை, மின் கட்டண உயர்வு, அவர்களுடைய பணப்பை, அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை எப்படி இது பாதிக்குது, இது போன்ற முறைகேடுகளை அனுமதிப்பது, இந்த இந்த இவங்க இப்ப இந்த கிரானி கேபிட்டலிஸ்ட் எப்படி மக்களுடைய பணத்தை இவங்க இது பண்றாங்கன்றத நீங்க சொல்லியிருக்கீங்க. அதை தான் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் ஆதரவு திரட்ட வேண்டும். இல்லாட்டி அது இந்த தொடர்பு, இவர்களுடைய கொள்ளைக்கும் மக்களுடைய பாதிப்புக்குமான தொடர்பு பல நேரத்துல இந்த செய்தி போய் சேராத ஒரு நிலைமை இருக்கு. அந்த வகையில உங்களுடைய இந்த கருத்துக்கள் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு சென்று மக்களை தட்டி எழுப்புவதற்கு உதவும் என்று நம்புகிறேன். நேரத்தை ஒதுக்கி இப்ப இந்த கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு நன்றி.